السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், சஜிதாவிலே இந்த 3 திக்ருகளையும் நாம் 30 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் வேகமாக நமக்கு பதில் வழங்குகின்றான். நாம் எந்த நோக்கத்திற்காக இதனை ஓதுகின்றோமோ அந்த நோக்கத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சில நேரங்கள் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அதே போன்று துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சில இடங்கள் இருக்கின்றது. அந்த இடங்களில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் தொழுகையில் ருக்கூவிலும் சுஜூதிலும் குர்ஆனினுடைய வசனங்களை ஓதுவதை விட்டும் நான் தடுக்கப்பட்டிருக்கின்றேன் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் அந்த இடங்களில் துஆக்கள் கபூலாகக்கூடிய இடங்கள். ருக்கூயில் நாம் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. சுஜூதிலே நாம் கேட்கக்கூடிய துஆவும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பது அவன் சுஜூதிலே இருக்கும் பொழுது என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் சுஜூதிலே கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சுஜூத் மிகவும் நீண்டதாக இருந்தது. ஏனென்றால் அதிலே அவர்கள் துஆக்களை கேட்டார்கள். நாம் சுஜூதிலே அதிகமாக துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கு மிகவும் வேகமாக பதில் வழங்குவான். நம்முடைய நோக்கம் நிறைவேற வேண்டுமா, நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டுமா, ஸலாத்துல் ஹாஜாவுடைய அந்த 2 ரக்காத் தொழுகையை நாம் தொழுவோம். எந்த காரணத்திற்காக நாம் தொழுகின்றோமோ நிச்சயமாக அல்லாஹ் அந்த காரணத்தை நிறைவேற்றி வைப்பான். அதனுடைய அந்த 2 ரக்காத்துக்களிலும் மொத்தமாக 4 சுஜூதுகள் இருக்கின்றது. ஒவ்வொரு சுஜூதிலும் இந்த 3 திக்ருகளையும் 30 தடவை ஓதுவோம். மொத்தமாக 4 சுஜூதுகள் 120 தடவை நாம் இந்த திக்ருகளை ஓதுவோம். அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹும்ம அர்ஹம்னி, அல்லாஹும்ம ர்ஸுக்னி, அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. அல்லாஹும்ம அர்ஹம்னி, யா அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டிவிடு. அல்லாஹும்ம ர்ஸுக்னி, யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்கை தந்துவிடு என்று பொருள்படக்கூடிய இந்த திக்ருகளை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நோக்கங்களை நன்கறிந்தவன். நம்முடைய நோக்கங்களுக்கு அவன் பதில் வழங்குவான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான்.